சரவணகுமாரின் பெற்றோர் பக்தி, முடிவில்லாத சேவையின் வானம். பண்டைய இந்தியாவின் பெருமைமிக்க வரலாற்றில் காலம் கடந்தும் மனிதநேயத்திற்கும் சேவைக்கும் இலக்கணமாக திகழும் ஒரு கதை உண்டு. அதுதான் சரவணகுமாரின் கதை. அயோத்தி நகரின் எல்லைகளுக்கு அப்பால் மிகவும் அமைதியான ஒரு அடர்ந்த காட்டின் நடுவே ஒரு சிறிய குடில் இருந்தது. அந்த குடிலில் அமைதி குடிகொண்டிருந்தது. அங்கு பக்தியின் அலைகள் மட்டுமே ஒலித்தன. இந்த தபோவனத்தில் சரவணகுமார் தனது வயதான பெற்றோருடன் வசித்து வந்தார். அவருடைய தந்தை சாந்தனு மற்றும் தாய் ஞானவதி ஆகிய இருவரும் முற்றிலும் பார்வையில்லாதவர்கள். அவர்களின் வாழ்க்கையின் இருள் வெளி உலகத்தோடு முடிந்துவிட்டது. ஆனால் அவர்களுக்குள் சரவணகுமார் காட்டிய அன்பும் சேவையும் எந்த ஒரு முழு நிலவையும் விட குளிர்ச்சியானதாகவும் தெய்வீகமானதாகவும் இருந்தது. சரவணகுமாருக்கு அவருடைய பெற்றோர் வெறும் பிறப்பை கொடுத்தவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் அவருக்கு பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவன் ஆகிய முக்கடவுள்களின் ஸ்வரூபமாக தெரிந்தார்கள். அதிகாலையின் முதல் கதிர் வானில் தோன்றுவதற்கு முன்பே சரவணகுமாரின் அன்றாட பணிகள் தொடங்கிவிடும். பறவைகளின் சத்தம் கேட்பதற்கு முன்பே விழித்தெழுந்து முதலில் தனது பெற்றோரின் பாதங்களை தொட்டு வணங்குவார். அவருக்கு அந்த தொழுதல் எந்த ஒரு புனித தலத்தில் நீராடுவரை விடவும் புனிதமானதாக இருந்தது. அவர் தினமும் காலையில் சரையு நதியிலிருந்து குளிர்ந்த நீரை குடங்களில் நிரப்பி வருவார். இதனால் அவருடைய பெற்றோர் குளிப்பதற்கும் மாலை நேர வழிபாடுகளை செய்வதற்கும் எளிதாக இருந்தது. அவரே தனது கைகளால் குடிலை சுத்தம் செய்வார், விறகுகளை சேகரித்து வருவார் மற்றும் மிகவும் கனிவோடு அவர்களுக்கு சாத்வீகமான உணவை தயாரிப்பார். உணவளிக்கும் போது சரவணகுமாரின் அன்பு ஒரு தாயை போல மாறிவிடும். அவர் ஒவ்வொரு கவலத்தையும் தனது கைகளால் பெற்றோரின் வாயில் ஊட்டி அவர்களுக்கு எந்தவிதமான சிரமமும் ஏற்படாமல் பார்த்து கொள்வார். உணவிற்கு பிறகு அவர் மணிக்கணக்கில் அவர்களிடம் அமர்ந்து காட்டின் அழகை பற்றி விவரிப்பார். அவர் அவர்களுக்கு கண்களாக மாறினார். இன்று காலை சூரிய கதிர்கள் இலைகளுக்கு நடுவே எப்படி தெரிந்தது, குளத்தில் நீல தாமரைகள் எப்படி மலர்ந்திருக்கின்றன மற்றும் குளிர்ந்த காற்று சந்தன வாசனையை எப்படி ஏந்தி வருகிறது என்பவற்றை அவர் விளக்குவார். அவருடைய வர்ணனைகள் அவ்வளவு தத்ரூபமாக இருக்கும். அந்த பார்வையற்ற பெற்றோர்கள் தங்கள் சொந்த கண்களால் அந்த தெய்வீக இயற்கையை பார்ப்பது போலவே உணர்வார்கள். சரவணகுமாரின் மனதில் உலக இன்பங்கள் மீது சிறிதும் ஆசை இருந்ததில்லை. அந்த காலத்து இளைஞர்கள் திருவிழாக்கள், கொண்டாட்டங்கள் மற்றும் வேட்டையாடுவதில் தங்கள் நேரத்தை செலவழித்த போது சரவணகுமாரின் முழு உலகமும் அவருடைய குடிலின் வாசலுக்குள்ளேயே அடங்கிவிட்டது. பலமுறை அவருடைய நண்பர்கள் அயோத்தி நகரின் ஆடம்பரங்களை காண வருமாறு அழைப்பார்கள். ராஜாக்களின் செல்வாக்கு மற்றும் நகர வசதிகளை கூறி ஆசை காட்டுவார்கள். ஆனால் சரவணகுமார் மிகவும் பணிவுடன் புன்னகைத்து பதில் சொல்வார். நண்பர்களே, எந்த மகனுக்கு தனது பெற்றோரின் ஆசையும் அவர்களுக்கு சேவை செய்யும் வாய்ப்பும் கிடைக்கிறதோ அவனுக்கு இந்திரலோகத்தின் சுகம் கூட துச்சமாக தெரியும். எனக்கு இந்த குடிலின் துசி ஸ்வர்க்கத்தின் வீதிகளை விட மிகவும் விலைமதிப்பற்றது. அவருடைய வாழ்க்கை ஒரு இடைவில்லாத தவம் போல இருந்தது. அவர் உடல் ரீதியான சேவையை மட்டும் செய்யவில்லை, மன ரீதியாகவும் தனது பெற்றோரை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முயன்றார். சில நேரங்களில் அவர்களுக்கு புராண கதைகளை சொல்வார், சில நேரங்களில் இனிமையான பஜனைகளால் அவர்களின் மனதிற்கு அமைதி அளிப்பார். இரவு நேரத்தில் காடு அமைதியாகி வண்டுகளின் சத்தம் மட்டும் கேட்கும்போது சரவணகுமார் தனது பெற்றோரின் களைப்படைந்த கால்களை மணிக்கணக்கில் நீவி விடுவார். அவருடைய பெற்றோர் ஆழ்ந்த உறக்கத்திற்கு செல்லும் வரை அவர் தூங்க மாட்டார். அவருடைய கண்களில் சோர்வு ஒருபோதும் தெரிந்ததில்லை. மாறாக தற்பெருமை இல்லாத சேவையால் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு பிரகாசம் அவரிடம் இருந்தது. சேவையே மேலான தர்மம் என்பது வெறும் வாக்கியம் மட்டுமல்ல, அது வாழ வேண்டிய ஒரு கலை என்பதை சரவணகுமாரின் பண்பு நிரூபித்தது. அவருக்கு தனது பெற்றோரின் ஒரு சிறு புன்னகைதான் உலகிலேயே மிகப்பெரிய சொத்து. உடல் அழிந்து போகக்கூடியது, ஆனால் இன்று அவர் செய்யும் சேவையும் நற்பண்புகளும் வரும் தலைமுறைக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்பதை அவர் அறிந்திருந்தார். இந்த அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் எல்லையற்ற பொறுமையுடனும் சரவணகுமார் அந்த காட்டில் ஒரு சிறந்த மகனாக திகழ்ந்தார். அவருடைய புகழ் மனிதர்கள் முதல் தேவர்கள் வரை பரவத் தொடங்கியது. இது அவருடைய வாழ்க்கையின் பொற்காலமாக இருந்தது. அங்கு அன்பும் பக்தியும் மட்டுமே ஆட்சி செய்தன. விதி அவருடைய பொறுமையை சோதிக்க தனது அடுத்த காய்களை நகர்த்தி கொண்டிருந்தது. புனித பயணத்திற்கான முடிவும் காவடி தயாரிப்போம். காலம் அதன் போக்கில் ஓடிக்கொண்டிருந்தது. சரவணகுமாரின் பெற்றோர் இப்போது வாழ்க்கையின் இறுதி கட்டத்தை எட்டியிருந்தனர். அங்கு உடல் ஒத்துழைக்க மறுக்கும், ஆனால் ஆத்மா இறைவனை அடைய துடிக்கும். ஒரு மாலை வேளையில் சூரியன் மறையும் நேரத்தில் குடிலின் முற்றத்தில் துளசி மாடத்திற்கு அருகே விளக்கு எரிந்து கொண்டிருந்த போது முதியவர் சாந்தனு மற்றும் ஞானவதியின் முகத்தில் ஒருவித பதற்றம் இருந்தது. மகன் தங்கள் சேவையில் எந்த குறையும் வைக்கவில்லை என்பதை அவர்கள் அறிவார்கள். ஆனால் அவர்களின் மனதில் ஒரு ஆசை இருந்தது. அது அவர்களுக்கு சாத்தியமற்றதாக தோன்றியது. அவர்கள் தயக்கத்துடன் ஒருவருக்கொருவர் கைகளை பிடித்துக்கொண்டு பெருமூச்சு விட்டார்கள்.
சரவணகுமார் தனது தந்தையின் முகபாவனையைக் கண்டு அவர் பாதங்களுக்கு அருகே அமர்ந்து மெல்லிய குரலில் கேட்டார். தந்தையே, உங்கள் கண்களில் இன்று ஏதோ ஆழ்ந்த கவலை தெரிகிறது. தாயும் இன்று அமைதியாக இருக்கிறார். என்னிடமிருந்து ஏதேனும் தவறு நடந்துவிட்டதா, அல்லது உங்கள் மனதில் நான் அறியாத ஏதேனும் ஆசை இருக்கிறதா? தந்தை சாந்தனுவின் கண்களிலிருந்து ஒரு துளி கண்ணீர் வழிந்தது. அவர் நடுங்கும் குரலில் சொன்னார், இல்லை மகனே, உன்னை போன்ற ஒரு மகனை பெற நாங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். எங்கள் கவலை நீ அல்ல, எங்களின் இந்த உடல்தான். மகனே, மரணம் நெருங்கிவிட்டதாக தோன்றுகிறது. வாழ்வின் இறுதிக்கு முன்னால் புனித நதிகளில் நீராடி தலங்களை தரிசித்தால் ஆத்மாவிற்கு முக்தி குளிக்கும் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன. எங்களுக்கும் காசி, பிரயாகை மற்றும் ஜெகநாதபுரி போன்ற புனித தலங்களை தரிசிக்க பெரிய ஆசை இருக்கிறது. ஆனால் நாங்கள் பார்வையற்றவர்கள், பலவீனமானவர்கள். எங்களிடம் பணமும் இல்லை, வாகனமும் இல்லை என்பது எங்களுக்கு தெரியும். அதனால் இந்த ஆசையை ஒரு கனவாகவே விட்டுவிடு. பெற்றோரின் இந்த பதற்றத்தை கண்டு சரவணகுமாரின் இதயம் உருகியது. அவருக்குள் ஒரு வைராக்கியம் பிறந்தது. அது சாத்தியமற்றதை சாத்தியமாக்கும் வழியை காட்டியது. அவர் உறுதியுடன் தனது பெற்றோரின் கைகளை பிடித்து கொண்டு சொன்னார், தாய் தந்தையரே, நீங்கள் சிறிதும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் மகனின் உடலில் உயிர் இருக்கும் வரையிலும், கைகளில் தெம்பு இருக்கும் வரையிலும் உங்கள் எந்த ஆசையும் நிறைவேறாமல் போகாது. பணமும் வாகனமும் வெறும் சாதனங்கள்தான். உண்மையான சக்தி உறுதியிலும் நம்பிக்கையிலும் இருக்கிறது. நானே உங்களை அனைத்து புனித தலங்களுக்கும் நேரில் அழைத்துச் செல்வேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். இந்த உடல் உங்களுக்கு சேவை செய்யவே படைக்கப்பட்டது. இது உங்கள் முக்திக்கு ஒரு கருவியாக அமைந்தால் என் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகிவிடும். மறுநாளே சரவணகுமார் தனது இந்த உயர்ந்த முடிவை நிறைவேற்ற தேவையான ஏற்பாடுகளை தொடங்கினார். அவர் காட்டில் மிகவும் வலிமையான மற்றும் வளைந்து கொடுக்கக்கூடிய மூங்கிலை தேடி அலைந்தார். அடர்ந்த காடுகளில் மைல் கணக்கில் நடந்து இறுதியில் 100கணக்கான கிலோ எடையை தாங்கும் திறன் கொண்ட ஒரு பெரிய மூங்கிலை தேர்ந்தெடுத்தார். அதை வெட்டி தோள்களில் குத்தாதவாறு செதுக்கி மெருகேற்றினார். அதன் பிறகு நீளமான மற்றும் வலுவான கொடிகள் மற்றும் கயிறுகளின் உதவியுடன் 2 பெரிய கூடைகளை முடைந்தார். அந்த பெரிய கூடைகளில் அவருடைய வயதான பெற்றோர் வசதியாக அமரும் வகையில் அவற்றை உருவாக்கினார். பயணத்தின் போது பெற்றோருக்கு எந்தவிதமான அதிர்வும் தெரியாமல் இருப்பதற்காகவும் மென்மையாக உணருவதற்காகவும் கூடைகளுக்குள் மென்மையான புற்கள் மற்றும் பழைய துணிகளை அடுக்கி வைத்தார். இது வெறும் மரம் மற்றும் கயிறுகளால் ஆன அமைப்பு மட்டுமல்ல, இது சரவணகுமாரின் அளவற்ற பக்தியால் உருவான ஒரு தெய்வீக காவடி. காவடி தயாரானதும் சரவணகுமார் அதை தனது தோளில் சுமந்து சமநிலையை பரிசோதித்தார். அந்த நேரத்தில் அவருடைய முகத்தில் இருந்த திருப்தி ஒரு பேரரசை வென்ற அரசனிடம் கூட இருக்காது. அவர் தனது பெற்றோரை மிகுந்த மரியாதையுடன் குடிலுக்கு வெளியே அழைத்து வந்தார். தந்தை சாந்தலுவை ஒரு பக்க கூடையிலும் தாய் ஞானவதியை மறுபக்க கூடையிலும் அமர வைத்தார். பெற்றோரின் கண்களில் ஒளி இல்லை, ஆனால் அவர்களின் இதயம் மகனின் இந்த எல்லையற்ற அன்பை உணர்ந்து தேம்பி அழுதது. அவர்கள் மகனை ஆசீர்வதித்துக் கொண்டே இருந்தனர். சரவணகுமார் அந்த கனமான காவடியை தனது வலுவான தோள்களில் தூக்கிய போது ஒரு கணம் அவருடைய உடல் நடுங்கியது. ஆனால் அடுத்த கணமே இறைவன் மற்றும் பெற்றோர் பக்தியை நினைத்தவுடன் அவருக்குள் எல்லையற்ற ஆற்றல் பிறந்தது. அவர் ஒரு நீண்ட மூச்சை எடுத்துக்கொண்டு தடியை பிடித்துக்கொண்டு காட்டிலுள்ள கரடுமுரடான பாதையில் நடக்கத் தொடங்கினார். குடில் பின்னால் மறைந்து கொண்டிருந்தது. முன்னால் ஆயிரக்கணக்கான மைல்கள் தூரம் கொண்ட நிச்சயமற்ற பாதை, சுட்டெரிக்கும் சூரியன் மற்றும் அடர்ந்த காடுகள் இருந்தன. ஆனால் சரவணகுமாரின் மனதில் ஒரே ஒரு எண்ணம் தான் இருந்தது: பெற்றோரை புனித பயணம் அழைத்துச் செல்ல வேண்டும். இப்படியாக ஒரு ஏழை வனவாசி இளைஞன் தனது மன உறுதியால் அந்த வரலாற்று சிறப்புமிக்க பயணத்தை தொடங்கினான். இதற்கு ஈடாக உலகில் இதுவரை எதையும் சொல்ல முடியாது. இந்த காவடி வெறும் 2 முதியவர்களின் எடையை சுமந்து செல்லவில்லை. மாறாக இது வரவிருக்கும் நூற்றாண்டுகளுக்கு ஒரு மகன் தனது பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைக்கான ஒரு புதிய இலக்கணத்தை எழுதி கொண்டிருந்தது. உங்களுக்கு இந்த கதையின் அடுத்த பகுதியை சரவணகுமார் மற்றும் தசரத சக்கரவர்த்தியின் சந்திப்பு பற்றி மொழிபெயர்க்க வேண்டுமா? கடினமான பயணமும் தளராத பக்தியும். கடினமான பயணம் மற்றும் அசையாத பக்தி தன் வயதான பெற்றோரை தோள்களில் சுமந்து கொண்டு சரவணகுமாரன் அந்த கரடுமுரடான நீண்ட பயணத்தை தொடங்கினான். அந்த பாதை மேடு பள்ளங்களாகவும் அடர்ந்த காடுகளாகவும் சுட்டரிக்கும் வெயில் நிறைந்ததாகவும் இருந்தது. ஆனால் சரவணனின் முகத்தில் ஒருபோதும் சோர்வின் கோடுகளே தென்பட்டதில்லை.
அவன் மைல் கணக்காக வெறும் காலால் நடந்து சென்றான். வழியில் தென்படும் அழகான காட்சிகள் குறித்தும் தர்மம் மற்றும் இயற்கையின் கதைகள் குறித்தும் தன் பெற்றோரிடம் விவரித்து கொண்டே வந்தான். அவர்களின் ஒவ்வொரு சிறிய தேவையையும் மிக கவனமாக பார்த்து கொண்டான். இது வெறும் உடல் உழைப்பு மட்டுமல்ல, இது பெற்றோர் பக்தியின் உச்சக்கட்டமாகும். அவனது இந்த உன்னதமான பக்தியைக் கண்டு தேவர்களும் சொர்க்கத்திலிருந்து மலர் மாறி பொழிந்தனர். நடந்து சென்றவர்கள் அயோத்திக்கு அருகிலுள்ள சரையூ நதிக்கரையை அடைந்தனர். அது இரவு நேரம் என்பதால் அந்த அடர்ந்த காடு முழுவதும் நிசப்தம் நிலவியது. அப்போது அவனது பெற்றோருக்கு திடீரென்று தாகம் எடுத்தது. சரவணன் தனது காவடியை ஒரு பாதுகாப்பான இடத்தில் இறக்கி வைத்துவிட்டு ஒரு கலசத்தை எடுத்துக்கொண்டு சரையூ நதிக்கரையில் தண்ணீர் எடுப்பதற்காக சென்றான். விதி விளையாடிய அந்த இரவு சாதாரணமானதல்ல. வரப்போகும் ஒரு துயர சம்பவத்திற்காக இயற்கையே முன்னரே சோகத்தில் மூழ்கியிருந்தது போல தோன்றியது. மேகங்களுக்கிடையே கண்ணாமூச்சி ஆடிக்கொண்டிருந்த சந்திரன் தனது மங்களான ஒளியை பரப்பிக் கொண்டிருக்க சரையூ நதியின் நீர் வெள்ளியைப் போல ஜொலித்தது. காய்ந்த இலைகள் கீழே விழும் சத்தம் கூட ஒரு வெடி சத்தத்தை போல கேட்கும் அளவுக்கு அங்கு அமைதி ஆழமாக இருந்தது. கொடிய விலங்குகள் வசிக்கும் அந்த அடர்ந்த காட்டில் விதி தனது சதுரங்க ஆட்டத்தை தொடங்கியது. சரையூ நதிக்கரையில் இருந்த உயர்ந்த மரங்களும் அடர்ந்த புதர்களும் ஒரு மர்மமான சூழலை உருவாக்கின. இந்த இருளுக்கு நடுவே அயோத்தி மன்னர் தசரதர் தனது வில்வித்தையின் மீதான கர்வம் மற்றும் வேட்டை ஆர்வத்தில் மூழ்கியிருந்தார். அவர் சரையூ நதிக்கரையில் ஒரு மரத்தின் பின்னால் கல் சிலையைப் போல அசையாமல் நின்றிருந்தார். அயோத்தியின் புகழ்பெற்ற மன்னரான தசரதர் அப்போது தனது சிறந்த போர்க்கலையான சப்தவே என்னும் அம்பை செலுத்தும் வித்தையை பயிற்சி செய்ய புறப்பட்டிருந்தார். இது ஒரு அரிய கலை. இதில் இலக்கை நேரில் பார்க்க வேண்டிய அவசியமில்லை. வெறும் சத்தத்தை கேட்டே துல்லியமாக இலக்கை குறிவைக்க முடியும். தசரதருக்கு தனது இந்த கலையின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. இருட்டில் ஒரு இலை அசைந்தால் கூட தனது அம்பு அந்த புலப்படாத எதிரியின் நெஞ்சை பிளந்துவிடும் என்று அவர் அறிவார். அவர் ஏதேனும் காட்டு யானை அல்லது தாகத்துடன் வரும் மானுக்காக காத்திருந்தார். அவரது காதுகளில் காட்டினுடைய சலசலப்பு மட்டுமே கேட்டது. அவரது கை வில்லின் நாணில் பூட்டப்பட்ட அம்பின் மேலிருந்தது. இன்று தனது இந்த அற்புதமான கலை தன் வாழ்க்கையின் மிகப்பெரிய சாபமாக மாறப்போகிறது என்பதை அவர் உணரவில்லை. மறுபுறம் தாகத்தால் தவித்த தனது வயதான பெற்றோரின் உருக்கமான குரலை கேட்டு சரவணகுமாரனின் மென்மையான இதயம் துடித்தது. காவடியை பாதுகாப்பான இடத்தில் வைத்துவிட்டு கையில் ஒரு மண் கலசத்தை ஏந்தி வேகமான நடையுடன் சரையூவை நோக்கி சென்றான். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் குளிர்ந்த நீரை எடுத்துக்கொண்டு பெற்றோரிடம் திரும்ப வேண்டும் என்பது மட்டுமே சிரவணனின் எண்ணமாக இருந்தது. அவனது காலடியில் மிதிப்பட்ட காலிந்த இலைகளின் சத்தம் கூட அவனது சேவையின் வேகத்தை குறைக்கவில்லை. நீர் ஆழமாகவும் அமைதியாகவும் இருந்த நதிக்கரையின் அந்த பகுதியை அவன் அடைந்தான். இரவின் அந்த நேரத்தில் சிரவணகுமாரனின் சுயநலமற்ற பக்தி அவனை காலனின் பிடியில் இழுத்துச் சென்றது. சிரவணகுமாரன் குனிந்து தனது கலசத்தை சரையு நதியின் குளிர்ந்த நீரில் முக்கிய போது அதற்குள் இருந்த காற்று வெளியேறுவதால் ஒரு விசித்திரமான சத்தம் எழுந்தது. அடர்ந்த இருளிலும் புதர்களுக்கு பின்னாலும் நின்றிருந்த தசரதரின் காதுகளில் அந்த சத்தம் விழுந்தபோது அவரது மனம் அதை உடனடியாக ஒரு யானை தனது தும்பிக்கையால் தண்ணீர் குடிக்கும் சத்தம் என்று எண்ணியது. வேட்டை ஆர்வத்தில் தசரதர் தனது விவேகத்தை இழந்தார். அங்கு ஒரு மனிதன் இருக்கக்கூடும் என்று அவர் யோசிக்கவில்லை. சத்தம் வந்த திசையையும் சரியாக ஆராயவில்லை. அவர் உடனடியாக தனது அம்பு கூட்டிலிருந்து ஒரு கூர்மையான அம்பை எடுத்து மந்திரத்தை உச்சரித்து முழு வேகத்துடன் நாணில் ஏற்றி அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி ஏவினார். அந்த அம்பு காற்றை கிழித்து கொண்டு யமராஜனின் தூதனைப் போல தனது இலக்கை நோக்கி புறப்பட்டது. அந்த அம்பு நேராக சென்று சிரவணகுமாரனின் மென்மையான மார்பை துளைத்தது. தண்ணீர் பிடிக்கும் அந்த சத்தம் திடீரென்று ஒரு பயங்கரமான மற்றும் வேதனையான அலறலாக மாறியது. அம்மா, அப்பா என்று அவன் எழுப்பிய அந்த அலறல் சரையு நதியின் அமைதியான சூழலையே அதிர வைத்தது. சிரவணகுமாரனின் உடல் இரத்த வெள்ளத்தில் நதிக்கரையில் விழுந்தது. அவனது கையிலிருந்து கலசம் நழுவி அந்த மண் பாத்திரம் சரையு நதியின் அலைகளில் மறைந்தது. அந்த அலறலில் நான் இறக்கிறேன் என்ற வேதனையை விட எனக்கு பின் என் பார்வையற்ற பெற்றோரின் நிலை என்னவாகும் என்ற கருணையே மேலோங்கி இருந்தது. அந்த பயங்கரமான அலறலை கேட்டு காட்டிலிருந்த பறவைகள் அஞ்சி வானில் பறந்தன. அந்த மனித அலறல் தசரதரின் காதுகளில் விழுந்ததும் அவரது கையில் இருந்து வில் நழுவி கீழே விழுந்தது. அவரது உடல் நடுங்கியது. இது ஒரு மனிதனின் குரலாயிற்றே என்று தசரதரின் முகம் வெளிரி போனது. அவர் பைத்தியத்தைப் போல புதர்களை விலக்கிக் கொண்டு அந்த இடத்தை நோக்கி ஓடினார். அவர் அங்கே சென்று பார்த்த காட்சி அவரது காலடியிலிருந்து தரையை நழுவச் செய்தது. அங்கே எந்த காட்டு விலங்கும் இல்லை.
மாறாக ஒரு சாந்தமான தேஜஸ் நிறைந்த முகத்தை கொண்ட இளைஞன் இரத்த வெள்ளத்தில் துடித்துக் கொண்டிருந்தான். அவனது முகத்தில் மரண பயம் இல்லை, மாறாக தனது சேவை முழுமையடையவில்லையே என்ற துக்கமே இருந்தது. 3 உலகங்களிலும் தனது வீரத்திற்காக புகழ்பெற்ற தசரத மன்னர் அந்த நேரத்தில் ஒரு சாதாரண குற்றவாளியைப் போல நடுங்கிக் கொண்டிருந்தார். சிரவணகுமாரன் தனது மங்கலான கண்களால் தசரதரை பார்த்தான். அவனது இதழ்கள் நடுங்கின, ஆனால் அவன் கோபப்படவில்லை. அவன் மிகவும் பலவீனமான குரலில், "ஓ மன்னா, நான் உங்களுக்கு என்ன தீங்கு செய்தேன்? நான் எனது தாகமான பெற்றோருக்காக தண்ணீர் எடுக்கவே வந்தேன். நீங்கள் ஒரே நேரத்தில் 3 உயிர்களை பறித்து விட்டீர்கள். ஒன்று என்னுடையது, மற்ற 2 என் பெற்றோருடையது. அவர்கள் நான் இல்லாமல் ஒரு கணம் கூட உயிர் வாழ மாட்டார்கள்" என்று கூறினான். தசரதரின் கண்களிலிருந்து பச்சாதாப கண்ணீர் வழிந்தது. அவர் பேச்சற்று நின்றார். சிரவணகுமாரன் தனது மார்பில் தைத்திருந்த அம்பை காட்டி, "இதை எடுத்து விடுங்கள் மன்னா, வலி தாங்க முடியவில்லை. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், என் பெற்றோர் தாகமாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு தண்ணீர் புகட்டுங்கள்" என்று கூறினான். இதை சொல்லும்போதே சிரவணனின் நினைவு தப்பத் தொடங்கியது. விதியின் அந்த கொடூரமான அத்தியாயம் அதன் இருண்ட கட்டத்தை எட்டியது. தனது ஒரு தவறான முடிவு ஒரு அப்பாவி பையனை கொன்றது மட்டுமல்லாமல் தனது சொந்த விதியிலும் அழிவை எழுதிவிட்டது என்பதை தசரதர் உணர்ந்தார். சிரவணகுமாரனின் அந்த இறுதிச் செய்தி மற்றும் உயிர் பிரிந்த உருக்கமான காட்சி தசரதரை நிலைகுலையச் செய்தது. ஒரு சக்கரவர்த்தி ஒரு காட்டுவாசி இளைஞனின் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் விதியின் அம்பு தனது வேலையை செய்து முடித்திருந்தது. சிரவணன் தசரதரின் கையை பிடித்துக்கொண்டு, "மன்னா, எனக்கு என் மரணத்தை பற்றி வருத்தமில்லை. ஏனெனில் உடல் அழிவுள்ளது. என் கவலையெல்லாம் என் பெற்றோர் தாகத்தால் வாடுவார்களே என்பதுதான். நீங்கள் தாமதிக்காமல் இந்த நீரை எடுத்துக்கொண்டு நான் வந்த திசைக்கு செல்லுங்கள். அங்கே ஒரு பெரிய மரத்தின் அடியில் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நீரை புகட்டுங்கள். ஆனால் எச்சரிக்கை மன்னா, என் மரணச் செய்தியை அவர்களிடம் உடனடியாக சொல்லிவிடாதீர்கள். இல்லையென்றால் அவர்கள் தண்ணீர் குடிப்பதற்கு முன்பே உயிர் விட்டு விடுவார்கள். அவர்களிடம் நிதானமாக பேசி அவர்களை தேற்றுங்கள்" என்று கூறினான். தசரதர் நடுங்கும் கைகளால் அம்பை உருவினார். இரத்தம் பீரிட்டது. அந்த வேதனையிலும் அவன் வாய் கடவுளின் பெயரையும் பெற்றோரின் பெயரையுமே உச்சரித்தது. இறுதியில் சிரவணனின் உயிர் பிரிந்தது. இங்கே பார்வையுற்ற பெற்றோரின் புலம்பலும் சாபமும் குறித்த அந்த உருக்கமான பகுதி விரிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. இது இராமாயணத்தின் தொடக்க புள்ளியாகவும் தசரத மன்னரின் வாழ்நாள் முழுமைக்குமான மிகப்பெரிய வருத்தமாகவும் அமைந்தது. சரையு நதிக்கரையில் சிரவணகுமாரின் உயிர் பிரிந்தது. போர்க்களத்தில் எதிரிகளை திணறடித்த அயோத்தியின் சக்கரவர்த்தியான தசரதன் இன்று ஒரு அப்பாவியை கொன்ற பாவ உணர்வில் கூனி குறுகி நின்றார். சிரவணன் தனது பெற்றோரின் தாகத்தை தீர்ப்பதற்காக நிரப்பிய அந்த மண்ணாலான நீர்க்குடம் அவர் கையில் இருந்தது. அந்த நீர்க்குடத்தில் இப்போது வெறும் தண்ணீர் மட்டுமில்லை, சிரவணனின் கடைசி ஆசையின் புனிதமும் அவனது இரத்த துளிகளும் கலந்திருந்தன. தசரதனின் கால்கள் அப்படியே பாரமாகி போயின. ஒவ்வொரு அடியிலும் தடுமாறி விழுந்து கொண்டே சிரவணனின் பார்வையற்ற பெற்றோர்கள் தங்களின் வாழ்வாதாரத்திற்காக காத்திருந்த திசையை நோக்கி அவர் சென்றார். காட்டின் அமைதி தசரதனின் காதுகளில் மரண ஓலமாக ஒலித்தது. வீசும் ஒவ்வொரு காற்றும் அவரை ஒரு கொலையாளி என்று அழைப்பது போல இருந்தது. மறுபுறம் அந்த பெரிய ஆலமரத்தின் அடியில் அமர்ந்திருந்த முதியவர்களான சாந்தனுவும் ஞானவதியும் மிகுந்த கவலையில் இருந்தனர். அவர்கள் பார்வையற்றவர்கள் என்பதால் அவர்களின் கேட்கும் திறன் மிக கூர்மையாக இருந்தது. காற்றின் அசைவையும் இலைகளின் சத்தத்தையும் வைத்தே அவர்கள் தங்கள் மகனின் வருகையை அடையாளம் கண்டுவிடுவார்கள். தசரதனின் காலடி சத்தம் அருகில் கேட்டபோது தந்தை சாந்தனுவிற்கு ஏதோ விபரீதம் என்று தோன்றியது. அவர் தனது நடுங்கும் கழுத்தை திருப்பி காற்றில் ஏதையோ உணர முயன்றார். சேவை செய்வதில் இருக்கும் அந்த உற்சாகமும் மென்மையும் அந்த நடையில் இல்லை. இந்த நடையில் ஒரு பாரமும் நடுக்கமும் தயக்கமும் குற்ற உணர்ச்சியும் கலந்திருந்தது. தசரதன் மிக அருகில் வந்ததும் எதுவுமே பேசாமல் தண்ணீர் பாத்திரத்தை அந்த பெற்றோரை நோக்கி நீட்டினார். முதிய தந்தை கையை நீட்டி பாத்திரத்தை தொட்டாரே தவிர அதை வாங்கவில்லை. அவர் நடுங்கும் குரலில், "மகனே சிரவணா, ஏன் இவ்வளவு நேரமாகிவிட்டது? நீ ஏன் பேசாமல் இருக்கிறாய்? உன் தாயின் மேல் உனக்கு என்ன கோபம்? அல்லது நான் ஏதாவது தவறு செய்து விட்டேனா? மகனே, உனது மூச்சின் வேகம் மாறி இருப்பது போல தெரிகிறது. நீ ஏன் பதில் சொல்ல மாட்டேன் என்கிறாய்?" என்று கேட்டார். தாய் ஞானவதியும் காற்றில் கைகளை துழாவிய போது தசரதனின் அரச உடையின் ஒரு பகுதியை தொட்டுவிட்டார். அவர் அதிர்ச்சி அடைந்தார். மான் தோல் அல்லது சாதாரண பருத்தி உடை அணியும் தன் மகனிடம் இந்த பட்டு துணி எங்கிருந்து வந்தது என்று அவர் பதறினார். மன்னர் தசரதனின் தொண்டை அடைத்தது. அவர் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது.
இறுதியில் தனது தழுதழுத்த குரலை கட்டுப்படுத்தி கொண்டு முழங்காலிட்டு அமர்ந்து, ஓ முனிவரே, நான் உங்கள் மகன் ஸ்ரவணன் அல்ல, நான் அயோத்தியின் துரதிருஷ்டவசமான மன்னன் தசரதன் என்று கூறினார். இதை கேட்டதும் அந்த முதியவர்கள் இருவரும் ஒரு கல் சிலையைப் போல உறைந்து போயினர். தசரதன் விம்மி விழுது கொண்டே தொடர்ந்து பேசினார். என்னால் ஒரு மிகப்பெரிய பாவம் நடந்துவிட்டது. நான் சத்தம் வரும் திசையை நோக்கி அம்பு எய்தும் பயிற்சியில் ஈடுபட்டிருந்தேன். இருட்டில் குடத்தில் நீர் நிரப்பும் சத்தத்தை கேட்டு அது ஏதோ ஒரு காட்டு விலங்கின் சத்தம் என்று தவறாக நினைத்து அம்பு எய்து விட்டேன். அந்த அம்பு நேராக உங்கள் மகனின் இதயத்தில் பாய்ந்து விட்டது. உங்கள் மகன் என் மடியிலேயே உயிர் துறந்து விட்டான். இந்த உண்மையை சொன்னதும் அந்த காட்டின் தனிமையில் ஒரு தீனமான அழுகுரல் ஒலித்தது. அதை கேட்டு காலனே நடுங்கியிருப்பான். ஐயோ என் மகனே, ஸ்ரவணா என்று கத்தியபடியே தாய் ஞானவதி தரையில் விழுந்தார். தந்தை சாந்தனுவின் உடல் மரக்கட்டை போல விரைத்து போனது. அவர் வாழ்க்கையின் சூரியன் மறைந்து விட்டது. அவர்களுக்கு ஏற்கனவே கண் பார்வை இல்லை. இன்று அவர்களின் வாழ்வின் ஒரே பிடிமானம், அவர்களது ஊன்றுகோல், அவர்களின் கடவுள் என அனைத்தும் பறிபோய்விட்டது. அந்த முதிய தந்தை கதறி அழுதபடி, மன்னா, நீ என்ன செய்தாய்? நீ ஒரு வாலிபனை கொல்லவில்லை, மகனை மட்டுமே நம்பி வாழ்ந்த இரு ஆதரவற்றவர்களை கொலை செய்து விட்டாய். அவன் எங்களுக்கு வெறும் மகன் மட்டுமல்ல, அவன்தான் எங்கள் கண்கள், அவன்தான் எங்கள் கால்கள், அவன்தான் எங்கள் தர்மம். நாங்கள் சோர்ந்து போகும்போதெல்லாம் அவன் எங்களை தன் தோளில் சுமந்து செல்வான். எங்களுக்கு பசிக்கும்போது அவன் தன் கைகளாலேயே ஊட்டி விடுவான். இனி எங்களுக்கு யார் தண்ணீர் தருவார்கள்? எங்களை புனித யாத்திரைகளுக்கு யார் அழைத்து செல்வார்கள்? மன்னா, எங்கள் வாழ்க்கையின் இருளை போக்கிய அந்த விளக்கையே நீ அணைத்து விட்டாயே என்று புலம்பினார். தாயின் அழுகுரல் எவ்வளவு சத்தமாக இருந்ததென்றால் காட்டின் விலங்குகளும் பறவைகளும் கூட அங்கே கூடி துக்கம் அனுசரித்தன. எதற்காக தன் மகன் உயிர் நீத்தானோ அந்த தண்ணீர் இப்போது தங்களுக்கு விஷத்திற்கு சமம் என்று கூறி அவர்கள் அதை குடிக்க மறுத்துவிட்டனர். தந்தை சாந்தனும் தனது தார்மீக சக்தியையும் துக்கத்தையும் ஒன்று திரட்டினார். அவர் முகத்தில் ஒரு தெய்வீக ஒளி தெரிந்தது. ஆனால் அந்த ஒளி கோபமும் சோகமும் கலந்ததாக இருந்தது. அவர் வானத்தை பார்த்து தசரத மன்னனை நோக்கி, மன்னா, நீ செய்த இந்த பாவத்திற்கான தண்டனையை நீ அனுபவித்தே ஆக வேண்டும். நீ இதை தெரியாமல் செய்திருந்தாலும் ஒரு மகனை பிரிந்த துயரம் என்ன என்பதை நீ அனுபவிக்கும் போதுதான் உனக்கு புரியும் என்று கூறினார். அவர் கையில் நீரை எடுத்து அல்லது மனதளவில் உறுதி பூண்டு சாபமிட்டார். மன்னா, இன்று நாங்கள் எங்கள் அன்பு மகனை பிரிந்த துயரத்தில் எப்படி துடிதுடித்து உயிர் விடுகிறோமோ அதேபோல உனது மரணமும் மகனை பிரிந்த துயரத்திலேயே நிகழும். உனது மகனின் உதவி உனக்கு எப்போது மிக அதிகமாக தேவையோ அப்போது அவன் உன்னுடன் இருக்க மாட்டான். நீயும் இதே புத்திர சோகத்தினால் வாடி உன் உயிரை துறப்பாய். உங்கள் மகன் என் மடியிலேயே உயிர் துறந்து விட்டான். இந்த உண்மையை சொன்னதும் அந்த காட்டின் தனிமையில் ஒரு தீனமான அழுகுரல் ஒலித்தது. அதை கேட்டு காலனே நடுங்கியிருப்பான். ஐயோ என் மகனே, சரவணா என்று கத்தியபடியே தாய் ஞானவதி தரையில் விழுந்தார். தந்தை சாந்தனுவின் உடல் மரக்கட்டை போல விரைத்து போனது. அவர் வாழ்க்கையின் சூரியன் மறைந்து விட்டது. அவர்களுக்கு ஏற்கனவே கண் பார்வை இல்லை. இன்று அவர்களின் வாழ்வின் ஒரே பிடிமானம், அவர்களது ஊன்றுகோல், அவர்களின் கடவுள் என அனைத்தும் பறிபோய்விட்டது. அந்த முதிய தந்தை கதறி அழுதபடி, மன்னா, நீ என்ன செய்தாய்? நீ ஒரு வாலிபனை கொல்லவில்லை, மகனை மட்டுமே நம்பி வாழ்ந்த இரு ஆதரவற்றவர்களை கொலை செய்து விட்டாய். அவன் எங்களுக்கு வெறும் மகன் மட்டுமல்ல, அவன்தான் எங்கள் கண்கள், அவன்தான் எங்கள் கால்கள், அவன்தான் எங்கள் தர்மம். நாங்கள் சோர்ந்து போகும்போதெல்லாம் அவன் எங்களை தன் தூளில் சுமந்து செல்வான். எங்களுக்கு பசிக்கும் போது அவன் தன் கைகளாலேயே ஊட்டி விடுவான். இனி எங்களுக்கு யார் தண்ணீர் தருவார்கள்? எங்களை புனித யாத்திரைகளுக்கு யார் அழைத்துச் செல்வார்கள்? மன்னா, எங்கள் வாழ்க்கையின் இருளை போக்கிய அந்த விளக்கையே நீ அணைத்து விட்டாயே என்று புலம்பினார். தாயின் அழுகுரல் எவ்வளவு சத்தமாக இருந்ததென்றால் காட்டின் விலங்குகளும் பறவைகளும் கூட அங்கே கூடி துக்கம் அனுசரித்தன. எதற்காக தன் மகன் உயிர் நீத்தானோ அந்த தண்ணீர் இப்பொழுது தங்களுக்கு விஷத்திற்கு சமம் என்று கூறி அவர்கள் அதை குடிக்க மறுத்துவிட்டனர். தந்தை சாந்தனு தனது தார்மீக சக்தியையும் துக்கத்தையும் ஒன்று திரட்டினார். அவர் முகத்தில் ஒரு தெய்வீக ஒளி தெரிந்தது. ஆனால் அந்த ஒளி கோபமும் சோகமும் கலந்ததாக இருந்தது. அவர் வானத்தை பார்த்து தசரத மன்னனை நோக்கி, மன்னா, நீ செய்த இந்த பாவத்திற்கான தண்டனையை நீ அனுபவித்தே ஆக வேண்டும். நீ இதை தெரியாமல் செய்திருந்தாலும் ஒரு மகனை பிரிந்த துயரம் என்ன என்பதை நீ அனுபவிக்கும் போதுதான் உனக்கு புரியும் என்று கூறினார். அவர் கையில் நீரை எடுத்து அல்லது மனதளவில் உறுதி பூண்டு சாபமிட்டார்.
மன்னா, இன்று நாங்கள் எங்கள் அன்பு மகனை பிரிந்த துயரத்தில் எப்படி துடிதுடித்து உயிர் விடுகிறோமோ அதேபோல உனது மரணமும் மகனை பிரிந்த துயரத்திலேயே நிகழும். உனது மகனின் உதவி உனக்கு எப்போது மிக அதிகமாக தேவையோ அப்போது அவன் உன்னுடன் இருக்க மாட்டான். நீயும் இதே புத்திர சோகத்தினால் வாடி உன் உயிரை துறப்பாய். சாபம் கொடுத்த உடனேயே அந்த முதியவர்கள் இருவரும் தங்கள் உயிரை விட முடிவு செய்தனர். தங்கள் மகனின் உடலுக்கு அருகில் தங்களை அழைத்துச் செல்லுமாறு தசரதனிடம் வேண்டினர். தசரதன் அவர்களை சரிவு நதிக்கரைக்கு அழைத்துச் சென்றார். மகனின் குளிர்ந்த உடலை தொட்டதுமே அவர்களின் ஆன்மா உடலை விட்டு பிரிய துடித்தது. அவர்கள் கடைசி முறையாக சிரவணனின் பெயரை அழைத்து ஒருவருக்கொருவர் கைகளை பிடித்து கொண்டபடியே அங்கேயே உயிர் துறந்தனர். தசரத மன்னர் அங்கே தனியாக நின்றார். அவருக்கு முன்னால் 3 உடல்கள் கிடந்தன. அவர் காதுகளில் அந்த பயங்கரமான சாபம் எதிரொலித்து கொண்டே இருந்தது. அந்த சாபம் ஒரு மன்னனின் மரணத்தை பற்றிய கணிப்பு மட்டுமல்ல, அது வரப்போகும் இராமாயண காலத்தின் விதியாகும். இந்த சாபத்தினால்தான் பல ஆண்டுகளுக்கு பிறகு ராமபிரான் வனவாசம் செல்ல வேண்டியிருந்தது. தசரத மன்னர் ராம ராம என்று கதறியபடியே உயிர் நீத்தார். நாம் செய்யும் செயல் தெரிந்தே செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் அதன் பலனை அனுபவித்தே தீர வேண்டும் என்பதையும், பெற்றோரின் ஆசியோ அல்லது சாபமோ ஒருபோதும் வீண் போகாது என்பதையும் சிரவணகுமாரின் இந்த கதை நமக்கு கற்பிக்கிறது. தசரதன் கனத்த இதயத்தோடும் வெறும் கையோடும் அயோத்திக்கு திரும்பினார். ஆனால் அந்த பாவ உணர்வும் சாபமும் அவர் மனதில் வாழ்நாள் முழுவதும் மாறாத வடுவாக பதிந்துவிட்டது. சிரவணகுமாரின் இந்த கதை வெறும் பழங்கால கதை மட்டுமல்ல, இது இந்திய பண்பாட்டில் பெற்றோருக்கு ஒரு பிள்ளை செய்ய வேண்டிய கடமைகளுக்கான மிகச்சிறந்த உதாரணமாகும். சிரவணன் இன்றும் பக்தி, தியாகம் மற்றும் சுயநலமற்ற சேவைக்கு அடையாளமாக போற்றப்படுகிறான். தனது பெற்றோரை தெய்வமாக கருதி சேவை செய்யும் பிள்ளையின் பெயர் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படும் என்பதை அவன் நிரூபித்தான். தசரத மன்னருக்கு கிடைத்த அந்த சாபம்தான் பின்னாளில் இராமாயணத்தின் ஆணிவேராக அமைந்தது. ராமன் காட்டுக்கு சென்றபோது தசரதன் மகனை பிரிந்த துயரிலேயே உயிர் நீத்தார். பெற்றோரின் சேவையே உலகின் மிகப்பெரிய புனித பயணம் மற்றும் மிகப்பெரிய தர்மம் என்பதை சிரவணகுமாரின் வரலாறு இன்றும் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த கதையை அடிப்படையாக கொண்டு ஒரு சிறுகதையோ அல்லது நாடக வடிவமோ உங்களுக்கு தேவையென்றால் சொல்லுங்கள், நான் அதை எழுதி தருகிறேன்.